என் பேர் வந்து பூமாரி. எங்கள் ஊர் வந்து விருதுநகர் மாவட்டம் புலிக்குறிச்சி. எங்கள் அப்பா பேர் வந்து முத்துப்பாண்டி. எங்கள் அம்மா பேர் வந்து பொன்னழகு. எங்கள் அப்பா வந்து நான் 10th படிக்கும் போதே இறந்துட்டாங்க. எங்கள் வீட்டில் நான், எங்கள் அப்பத்தா, எங்கள் ஐயா, அதுக்கப்புறம் என் தம்பி 2 பேர். எங்கள் அம்மா எங்கள் அப்பத்தாவும் விறகு வெட்ட தான் போவாங்க. எங்கள் ஐயா வந்து ஆடு மேய்ப்பார். நான் வந்து ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலிலேருந்து படித்து வளர்ந்தேன். நான் வந்து 1வதுலேருந்து 8th வரைக்கும் எங்கள் ஊரில் இருக்க ஸ்கூல்லே படித்தேன். எங்கள் ஸ்கூல் பேர் வந்து திருச்சி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி புலிக்குறிச்சி. அதுக்கப்புறம் வந்து நான் 9th to 12th வரைக்கும் சேதுபதி கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் திருச்சியில் வந்து படித்தேன். எங்கள் ஸ்கூல் டீச்சர்ஸ்லாம் எனக்கு கைடன்ஸ். அவங்க வந்து ரொம்ப நல்லா எனக்கே செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ஆகிற மாதிரிலாம் நல்லா பேசுவாங்க. பாசிட்டிவ் திங்கிங்கோட பேசுவாங்க. என்னால் முடியும் அந்த மாதிரிலாம் பேசுவாங்க. நான் வந்து 7.5 ரிசர்வேஷன் கேட்டகிரியில் வர்றதுனால நான் தமிழ்நாடு MBBS செலெக்ஷனுக்கு வந்து செலக்ட் ஆகிட்டேன். காலேஜ் வந்து தாகூர் மெடிக்கல் காலேஜ் சென்னையில். நாங்கள் வந்து அட்மிஷன்லாம் போட்டு அவங்க வந்து காலேஜ் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படிலாம் சொல்லிட்டாங்க. இது வந்து எங்கள் ஊர்லேயே நான் தான் ஃபஸ்ட்டு MBBS படிக்க போகிறேன். அது வந்து கிராமப்புறத்துலேருந்து MBBS படிக்க முடியுமான்ற நினைக்கிறவங்களுக்குலாம் வந்து இது வந்து நம்மளால் முடியும், நம்மளால் இதை MBBS ஆகி காட்ட முடியுன்றதுக்கு வந்து இது ஒரு முன் உதாரணமாக கூட இருக்கலாம். MBBS படிக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து யாருமே நம்மளால் முடியாது, நம்மளால் படிக்க முடியுமா, நம்மளால் வந்து அதுக்கு பணம் செலவழித்து படிக்க முடியுமா அப்படின்லாம் யாருமே திங்க் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து உழைப்பை போட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் வந்து MBBS ஆகலாம். அதுக்கப்புறம் வந்து நான் ஸ்கூலுக்கு கூட எங்கள் ஊருக்கு பஸ் வசதிலாம் கிடையாது. நான் வந்து மூலக்கரப்பட்டி பஸ் ஸ்டாப் போய் அங்கேருந்து திருச்சிலிக்கு போகணும். அங்கே தான் எங்கள் ஸ்கூல் இருக்குது. மழை வெயில் எவ்வளோ மழை காலமாக இருந்தாலும் நான் அங்கேருந்து நனைஞ்சிட்டு தான் வருவோம். எங்கள் ஊரில் வந்து நிறையா பேர் எல்லாருமே வந்து நாங்கள் பஸ்ஸில் தான் போவோம். அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதான் எங்களை மாதிரி கிராமப்புறத்தில் இருக்க மக்களுக்கெலாம் வந்து இதெல்லாம் MBBS படிக்கணும். அந்த மாதிரி கவர்மெண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு தான் இதுக்கெலாம் நன்றி சொல்லணும். ஏன்னா 7.5 ரிசர்வேஷன் கேட்டகிரியை கொண்டுட்டு வந்தது தான் இதுக்கெலாம் முக்கிய காரணம். இல்லைன்னா நாங்களாம் MBBS ஆக முடியுமான்றது இன்னும் சந்தேகமாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து இன்னும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கோம். அன்னன்னைக்கு வேலைக்கு போய் தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். அந்த மாதிரி இது மாவட்ட நிர்வாகமும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணால் நான் என்னோடய MBBS கனவை வந்து இன்னும் சிறப்பாக செய்வேன். எங்கள் ஊர் புலிக்குறிச்சி கிராமம். நாங்கள் எங்கள் குழந்தைய நல்லா கஷ்டப்பட்டு தான் படிக்க வச்சோம். படிக்க வச்சுட்டு இப்போ கஷ்டப்பட்டு நம்ம விறகு வெட்டி 100 நாள் வேலையை களை எடுக்க போய் தான் படிக்க வச்சோம் பாப்பாவை. இப்போ நல்லா படித்து 12 படித்து சீட்டு கிடச்சி எங்களுக்கு ரொம்ப பெருமை. எங்களுக்கு ஊர் இந்த மாவட்ட ஆட்சியர் அரசாங்கம் எங்களுக்கு இன்னும் உதவி செஞ்சு எங்கள் பாப்பா இன்னும் மேலும் நல்லா படிக்க உதவியாக இருக்கும். எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் ஊர்லேயே முத எங்கள் பாப்பாதே படித்து இப்போ MBBS சீட் டாக்டர் சீட்டு வாங்கியிருக்கு.